The title for today's message is this. இந்த காலை செய்திக்கான தலைப்பு இதுதான். The breaker of barrier. தடைகளை உடைக்கிறவர். Each one of you in the wonderful name of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Beloved in Christ, grace and peace be multiplied unto you in the name of the Lord Jesus Christ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. Amen. Amen. I know it's a bit difficult. It's so cramped. Kindly bear with us. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நெருக்கடியாக தான் இருக்கிறது, ஆனாலும் பொறுத்து கொள்ளுங்கள். Amen. Amen. God is so good. தேவன் மிகவும் நல்லவர். Amen. Amen. As we stand at the threshold of this new month, இந்த புதிய மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் நிற்கையிலே we do not step into uncertainty. நிச்சயமில்லாத தன்மைக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கவில்லை. We enter into a divine promise. தெய்வீக வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். Amen. Amen. God who began your journey has already gone before you. உங்களுடைய துவக்கத்தை, உங்களுடைய பிரயாணத்தை துவக்கின அதே தேவன் உங்களுக்கு முன்பதாக ஏற்கனவே கடந்து சென்றிருக்கிறார். God who sustained your yesterday is committed to establishing your today and secure your tomorrow. உங்களுடைய நேற்று தினத்தை அவர் தாங்கி நடத்தின அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இன்றைய தினத்தை பத்திரப்படுத்தி நாளைய தினத்தை தேவனாகிய கர்த்தர் செழிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Today is not just the first Sunday of a calendar month. இந்த காலண்டர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாள் I believe it's a prophetic checkpoint. இந்த நாளிலே அது தீர்க்க தரிசனமான ஒரு பரிசோதனையின் இடமாகும். A divine reminder that our God is a covenant keeping God. நம்முடைய தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்பதற்கு தெய்வீகமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிற தருணமாகும். What he has spoken he will perform. எவைகளை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரோ அவைகளை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். Hallelujah. Hallelujah. We are gathered together here today as people redeemed, hallelujah, repositioned. மீட்கப்பட்டவர்களாக மறுபடியுமாக நாம் இருக்க வேண்டிய இடத்திலே வைக்கப்பட்டவர், நாட்டப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். Church, be ready to receive a revelation from the Holy Spirit and respond with responsibility. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதான வெளிப்பாட்டிற்கு ஆக்கப்பூர்வமான நேர்மறையான எண்ணத்தோடு பிரதிபலித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒரு பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவோமாக. Today the Holy Spirit releases a powerful prophetic proclamation. இன்றைக்கு அன்பின் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். The breaker is come. தடைகளை உடைக்கிறவர் வந்திருக்கிறார். The breaker is come. தடைகளை உடைக்கிறவர் வந்திருக்கிறார். Turn to somebody this morning and say, the breaker is come. பக்கத்துல இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்க, தடைகளை உடைக்கிறவர் வந்திருக்கிறார். Come on everybody. ஒருத்தர் விடாம சொல்லுங்க. Even if you're in the second floor or ground floor, Amen. look at somebody and say, the breaker is come. நீங்க கீழ்த்தளத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாவது தளத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்க, தடைகளை உடைக்கிறவர் வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. The title for today's message is this. இந்த காலை செய்திக்கான தலைப்பு இதுதான். The breaker of barrier. தடைகளை உடைக்கிறவர். The breaker of barrier. தடைகளை உடைக்கிறவர். Let's turn our Bible to just one verse recorded in Micah chapter 2 and verse 13. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். Micah chapter 2 and verse 13. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். We would encourage you to look at your Bibles. உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். Micah chapter 2 and verse 13. மீகா 2:13. Mark it in your Bible. உங்கள் வேதாகமங்களில் இதை குறித்துக் கொள்ளுங்கள். The book of Micah is next to the book of Jonah. யோனாவுக்கு அடுத்த புத்தகம் தான் இந்த மீகாவின் புத்தகம். Amen. Amen. A book before Nahum. நாகூமுக்கு முன்பதான புத்தகம். Book of Micah chapter 2 and verse 13. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். The breaker is come up before them, they have broken up and have passed through the gate and have gone out by it, and the king shall pass before them
and the Lord on ahead of them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we read this verse together? நாம் சேர்ந்து அனைவரும் வாசிப்போமா இந்த வசனத்தை? Those who read in English join with me, and those who read in Tamil join with Pastor Daniel. ஆங்கில வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் நம்முடைய பாஸ்டரையாவை பின்பற்றுங்கள். தமிழ் வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் அடியனை பின்பற்றுங்கள். Come on, here we go. The breaker is come up before them. They have broken up and have passed through the gate and have gone out by it. And the king shall pass before them, and the Lord on the head of them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Shout amen. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. This is not just a poetic picture. இது வெறும் கவிதை நட சித்திரம் அல்ல. It's a prophetic power. அது தீர்க்கதரிசனமான வல்லமையாகும். Church, today's message is very much prophetic. இன்றைய தின செய்தியானது சபையாரே தீர்க்கதரிசனமானதாய் உள்ளது. So listen to God's word very intently. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். Every word that God wants to speak to you today is very important. தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே பேச விரும்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். This is not just a distant declaration. ஏதோ தூரத்திலிருந்து செய்கிறதான அறிவிப்பு இதுவல்ல. It's a very personal, hallelujah, pronouncement of God's promise upon your life. உங்கள் மீது தனிப்பட்ட ரீதியிலே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறதான வார்த்தைகள் இவைகள். It's a present day dimension. நிகழ்கால பரிமாணமாய் இது இருக்கிறது. Amen. ஆமென். God is announcing today that every barrier before you is about to bow down before him. உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான ஒவ்வொரு தடையும் அனைத்து தடையும் அவருக்கு முன்பதாக மண்டிட போகிறது, தலை குனிய போகிறதை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. God is announcing that every barrier before you is about to bow down before him. தேவனாகிய கர்த்தராகிய அவருக்கு முன்பதாக உங்களுடைய அனைத்து தடைகளும் மண்டிட போகிறது, தலை வணங்க போகிறதை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. God is promising three things. தேவன் மூன்று காரியங்களை வாக்களிக்கிறார். Breaking, உடைத்தல், bringing, கொண்டு வருதல், and birthing new breakthroughs. புதிய விடுதலைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பிக்க போகிறார். Three important words. மூன்று முக்கியமான வார்த்தைகள். Today God is promising தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறார். breaking, உடைப்பது, bringing, கொண்டு வருவது, and birthing divine breakthrough. தெய்வீகமான விடுதலைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பித்தல். Believe like a child. ஒரு சிறு பிள்ளை போல அப்படியே நம்புங்க. Just receive the word as it is. இருக்கிற வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. Let me just tell you the contextual background of this verse. இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை அடியேன் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். The prophetic book of Micah presents a sobering scene of corruption among God's people. தேவ மக்கள் மத்தியிலே பெரிய சீரழிவு இருந்தது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் இந்த மீகாவினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளானது ஒரு பவித்திரமான ஒரு பரிசுத்தமான ஒரு இனத்தை கொண்டு வருகிறது. It was a period of God's people compromising with the world. தேவ ஜனங்கள் உலகத்தோடு ஒத்து போகிற சமரசம் செய்கிற ஒரு காலகட்டம். And God's people were in captivity. தேவ ஜனங்கள் சிறையிருப்பிலே சிறைப்பட்டு கிடந்தார்கள். Now chapter 2 of the book of Micah, மீகாவினுடைய இரண்டாவது அதிகாரமானது highlights oppression, ஒடுக்கப்படுதலை வலியுறுத்துகிறது, injustice, அநீதியை வலியுறுத்துகிறது, spiritual decline. ஆவிக்குரிய சீரழிவை காண்பிக்கிறது. Yet in verse 13, ஆனாலும் 13வது வசனத்திலே there is a divine intervention, தெய்வீக குறுக்கிடுதல் அங்கே ஏற்படுகிறது. a sudden shift, திடீரென்று ஒரு மாற்றம், a shift from judgment
to jubilation. நியாய தீர்ப்பிலிருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு நேராக ஒரு மாற்றம். God introduces himself as the breaker to his people. தேவனாகிய கர்த்தர் தம்மையே தம்முடைய மக்களுக்கு உடைக்கிறவராய், தடைகளை உடைக்கிறவராக அறிமுகப்படுத்துகிறார். Hallelujah. அல்லேலூயா. Now the Hebrew word for breaker is parats. உடைக்கிறவர் என்பதற்கு எபிரேய வார்த்தை பராட்ஸ் என்பதாகும். That means the one who bursts forth. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வெடித்து சிதறடித்து முன்பதாக The வருகிறவர். one who breaks open. அதாவது உடைத்து திறக்கிறவர். The one who brings divine breakthrough. தெய்வீக விடுதலையை கொண்டு வருகிறவர். Don't forget the Hebrew word parats. பராட்ஸ் என்ற எபிரேய வார்த்தையை மறந்துவிட வேண்டாம். Breaker. உடைக்கிறவர். The one who bursts forth. வெடித்து சிதறடிக்க செய்கிறவர். The one who breaks open. அனைத்தையும் உடைத்து திறக்கிறவர். The one who brings divine supernatural breakthrough. தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை கொண்டு வருகிறவர். Amen. ஆமென். Church, this reveals a powerful principle. சபையாரே, இதுதான் ஒரு வல்லமையுள்ள கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்துகிறது. Listen please. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். When human limitation reaches its maximum, மனுஷீக வரம்பு தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது divine intervention releases its momentum. தெய்வீக குறுக்கிடுதலானது அதனுடைய திசை வேகத்தை வெளிப்படுத்துகிறது. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? When human limitation reaches its maximum, மனுஷிக வரம்பு தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடையும் போது divine intervention releases its momentum. தெய்வீக குறுக்கிடுதல் அதனுடைய திசையின் வேகத்தை கட்டவிழ்த்து விடுகிறது. In other words, மறு வார்த்தையிலே, when you feel that you have come to the end of the tether, உங்களுடைய வாழ்க்கையினுடைய விளிம்புக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதை உணரும் போது the Lord comes in as your breaker. தேவனாய் கர்த்தர் அங்கேதான் உங்களுடைய தடைகளை உடைக்கிறவராய் வருகிறார். Hallelujah. Hallelujah. Today the Lord wants this church to see him as your mighty breaker. இன்றைக்கு இந்த திருச்சபையானது என் தேவனாய் கர்த்தரை உங்களுடைய வல்லமையுள்ள உடைக்கிறவராய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Notice that phrase in our key text. நம்முடைய திறவுகோல் வசன பகுதியில் இருக்கிற அந்த சொற்றொடரை பாருங்கள். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். Underline that in your Bible. அதை உங்கள் வேதாகமத்தில் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? God does not merely send help. தேவன் உங்களுக்கு ஒத்தாசையை மாத்திரம் அனுப்புகிறதில்லை. He goes ahead himself. அவரே உங்களுக்கு முன்னாக போகிறார். Come on, did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? God does not send help. தேவன் உங்களுக்கு உதவி அனுப்புகிறதில்லை. God himself comes down as your helper. தேவனே உங்களுடைய சகாயராக இறங்கி வருகிறார். This month I prophesy in the name of the Lord. இந்த மாதத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் தீர்க்கதரிசனமாய் The சொல்லுகிறேன். Lord says, my son, my daughter, கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, I am not going to send help this month. இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒத்தாசையை நான் அனுப்ப போவதில்லை. I myself will become your helper. நானே உங்களுடைய சகாயராய் மாறப் போகிறேன். Hallelujah. அல்லேலூயா. This is why psalmist say, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், hallelujah, God is our refuge and strength, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், very present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான சமய சகாயராய் இருக்கிறார். How many of you believe this morning? இந்த காலை பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you can say along with psalmist? சங்கீதக்காரனோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? Come on, everybody. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். God is my refuge. தேவன் என் அடைக்கலமும், God is my strength, தேவன் என் பலனுமானவர், my present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான சமய சகாயர். Somebody shout amen. யாராவது ஆமென் சத்தமாய் சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let me share with you 3 prophetic thoughts this morning. இந்த காலை பொழுதிலே 3 தீர்க்கதரிசனமான கருத்துக்களை அடியேன் பகிர்ந்து கொள்ளட்டும். Number 1, முதலாவது, the breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். The breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். Number 2, இரண்டாவது,
the breaking process. உடைக்கப்படும் செயல்முறை. Or in other words, the breakthrough process. மறுவார்த்தையிலே அதாவது விடுதலைக்குள்ளான செயல், விடுதலையை உண்டாக்குகிற செயல்முறை. Breakthrough process. விடுதலையை திருப்பு முனையை உண்டாக்குகிற செயல்முறை. Or breaking process. அல்லது உடைக்கப்படும் செயல்முறை. Number 3. மூன்றாவது, the breaker personified. மூன்றாவது தடைகளை உடைக்கிற நபர். Amen. ஆமென். Don't forget these 3 simple truths. இந்த மூன்று எளிய சத்தியங்களை மறந்துவிட வேண்டாம். What is number 1? முதலாவது என்ன? The breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். Breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். Number 2. இரண்டாவது, the breaking process. உடைக்கப்படும் செயல்முறை. Or the breakthrough process. அல்லது திருப்பு முனையை, விடுதலையை உண்டாக்குகிற செயல்முறை. Number 3. மூன்றாவது, the breaker personified. மூன்றாவது தடைகளை உடைக்கிற நபர். Sister, brother, சகோதரனே, சகோதரியே, set your mind on these 3 thoughts as we go deeper into these truths this morning. இந்த காலை பொழுதில் இந்த சத்தியங்களுக்குள்ளாய் ஆழமாய் செல்ல செல்ல இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். Number 1. முதலாவது, the breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். God goes before to shatter obstructions. தடைகள் யாவையும் தகர்த்து போடும்படிக்கு தேவன் முன்பாக செல்லுகிறார். Amen. ஆமென். God goes before to shatter obstructions. தடைகள் யாவையும் தகர்த்து போடும்படிக்கு தேவன் முன்பாக செல்லுகிறார். Before you move forward, நீங்கள் முன்பதாக செல்வதற்கு முன்பதாக God moves fast. தேவன் முதலாவது செல்லுகிறார். Amen. அல்லேலூயா. Before you move forward, நீங்கள் முன்பாக செல்வதற்கு முன் God moves fast. தேவன் முன்பதாக செல்லுகிறார். Hallelujah. The அல்லேலூயா. Lord says this morning, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் சொல்லுகிறார், my son, my daughter, என் மகனே, என் மகளே, in this month of May, இந்த மே மாதத்திலே I want you to move forward. நீங்கள் முன்னேறி செல்ல நான் விரும்புகிறேன். But before you move forward, நீங்கள் முன்னேறி செல்வதற்கு முன்பதாக I will go before you. நான் உங்களுக்கு முன்னே செல்லுவேன். I will go before you. நான் உங்களுக்கு முன்னே செல்லுவேன். Hallelujah. அல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. அல்லேலூயா. I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை அடைய உணர்கிறேன். I want you to focus on the breaking presence of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உடைக்கின்ற பிரசன்னத்தை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். Breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். Amen. ஆமென். The presence that precedes. முன் செல்லும் பிரசன்னம். The presence that precedes. முன் செல்லும் பிரசன்னம். Look in the Bible, key text. உங்களுடைய திறவுகள் வசன பகுதியை திறந்து பாருங்க. The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். Picture this scene. இந்த காட்சியை சித்தரித்து பாருங்கள். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். The presence that precedes. முன்பாக செல்லுகிற பிரசன்னம். God is not behind pushing you. தேவன் உங்களுக்கு பின்னாக இருந்து உங்களை தள்ளுகிறவர் அல்ல. God is before you preparing you. தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று ஆயத்தப்படுத்துகிறார். Who is this breaker? இந்த தடைகளை உடைக்கிறவர் யார்? Who is this breaker? இந்த தடைகளை உடைக்கிறவர் யார்? He is not behind you pushing. உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை தள்ளுகிறவர் அல்ல. He is before you preparing. உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர். As a good shepherd, நல்ல மேய்ப்பனாக he walks before us. உங்களுக்கு முன்பதாக அவர் நடக்கிறார். Amen. ஆமென். Will you just study the Bible this morning to the book of Exodus? யாத்ராமத்தின் புத்தகத்துக்குள் வேதாகமத்தை திறந்து பார்ப்பீர்களா? Chapter 13 and verse 21 and 22. 13ஆம் அதிகாரம் 21 22 வசனங்கள். It's a prophetic word to you this morning. உங்களுக்கு வருகிற தீர்க்கதரிசனமான வசனம் இது. Exodus chapter 13. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் verses 21 and 22. வசனங்கள் 21 22. And the Lord went before them by day in a pillar of a cloud to lead them the way, and by night in a pillar of fire to give them light to go by day and night. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். Verse 22. 22வது வசனம். He took not away the pillar of cloud by day, nor the pillar of fire by night from before the people. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. Day and night. இரவும் பகலும். Did you notice the phrase
by day and by night? பகலிலும் இரவிலும் அந்த ரெண்டு சொற்றரை பார்த்தீங்களா? It means 24 hours of the day God's presence is before his people. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நாளிலுடைய 24 மணி நேரமும் தேவ சமூகம் தம்முடைய மக்களுக்கு முன்பதாக இருந்தது. Hallelujah. Hallelujah. Sister, brother, சகோதரி சகோதரியே, 24 hours of the day அந்த நாளிலுடைய 24 மணி நேரமும் God's presence is before you. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. His preceding presence prepares path and pulverizes your problems. அவருடைய முன் செல்லுகிறதான சமூகம் உங்களுக்கான பாதையை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நசுக்கி போடுகிறது. Pulverizes problems. பிரச்சனைகள் அனைத்தையும் நசுக்கி போடுகிறது. I want you to think. நீங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். His preceding presence அவருடைய முன் செல்லுகிற பிரசன்னம் prepares the path, பாதையை உருவாக்குகிறது, ஆயத்தப்படுத்துகிறது. pulverizes the problem. பிரச்சனைகள் அனைத்தையும் நசுக்கி போடுகிறது. Have you seen a bulldozer? புல்டோசரை பார்த்திருக்கிறீங்களா? Come on, are you with me? புல்டோசர் இயந்திரத்தை பார்த்திருக்கீங்களா? A bulldozer clears the place before construction begins. அந்த புல்டோசர் என்ன செய்கிறது? ஒரு கட்டுமான பணி துவங்குவதற்கு முன்பதாக அந்த இடத்தை சீர்படுத்துகிறது, தடைகளை அனைத்தையும் நீக்கி போடுகிறது. I want you to think. நீங்கள் இதை யோசிக்க வேண்டும் என விரும்புகிறேன். A bulldozer clears the place before construction begins. ஒரு புல்டோசர் என்ன செய்கிறது? ஒரு இடத்திலே கட்டிட வேலை நடப்பதற்கு முன்பதாக அந்த இடத்தில் இருக்கிறதான தகாதவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி நீக்கி போடுகிறது. Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? When you see a bulldozer clearing a place, ஒரு இடத்தை ஒரு புல்டோசர் சீர்படுத்துகிறதை நீங்க பார்க்கும்போது you can be sure a construction, a building is coming up in that place. அந்த இடத்துல ஒரு கட்டடம் எழும்ப போகிறது என்பதை நிச்சய உறுதியுடன் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. In the same way, அதே போலதான் God clears what you cannot confront. எவைகளை எல்லாம் உங்களால் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அவைகளை தேவன் அப்புறப்படுத்தி போடுவார். When God clears something before you, உங்களுக்கு முன்பதாக தேவன் ஒன்றை அப்புறப்படுத்தி போடும்போது it means அதனுடைய அர்த்தம் something is going to be built up. ஏதோ ஒன்று கட்டி எழுப்பப்பட போகிறது என்ற அர்த்தத்தில் உள்ளது. Hallelujah. Hallelujah. When God destroys the obstruction, தடைகளை தேவன் அழிக்கும் போது, when God destroys the obstruction, தடைகளை எதிர்க்கின்றவைகளை தேவன் அழிக்கும் போது it means he is preparing to build something in you. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்றை தேவன் கட்டி எழுப்ப அவர் ஆயத்தப்படுகிறார் என்பதாகும். Destruction leads to construction. அழிக்கப்படுதல் தான் கட்டி எழுப்பப்படுதலுக்கு நேராக நடத்துகிறது. If something has to be constructed, before that something must be destroyed. ஒன்று கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் அதற்கு முன்பதாக வேறொன்று அழிக்கப்பட வேண்டும். God is going before you to break something in order to build something in you. உங்களிலே தேவனாய் கர்த்தர் ஏதோ ஒன்றை புதிதானதை கட்டி எழுப்பும்படிக்கு தேவனாய் கர்த்தர் முன்பிருக்கிறவைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord says this morning, my child, கர்த்தர் சொல்கிறார் இந்த காலை பொழுதில் என் பிள்ளையே, as your breaker I go before you to clear up something so that I can build something in your life. உங்கள் வாழ்க்கையிலே தடைகளை உடைக்கிறவராக உங்களுக்கு முன்பதாக நான் சென்று கொண்டிருக்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே புதிதானதொன்றை கட்டி எழுப்பும்படிக்கு முன்பு இருக்கிறவைகள் அனைத்தையும் தகர்த்து போடுகிறவராய் நான் செல்லுகின்றேன். God never speaks anything in vain. தேவன் விருதாவாய் நம்மோடு பேசுகிறவர் அல்ல. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. The presence that precedes. முன் செல்லும் பிரசன்னம். Not only that, அது மாத்திரமல்ல, the power that penetrates. ஊடுருவும் வல்லமை. The power that penetrates. ஊடுருவும் வல்லமை. The scripture text says, வேத வசனம் சொல்கிறது, the breaker is come before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். Do you know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Breaker does not negotiate. தடைகளை உடைக்கிறவர் பேரம் பேச மாட்டார். He penetrates. அவர் ஊடுருவி செல்கிறார். Breaker does not negotiate. தடைகளை உடைக்கிறவர் பேரம் பேச மாட்டார். He penetrates. அவர் ஊடுருவி செல்கிறார். Church, I want you to think. சபையாரை நீங்க யோசிக்கணும்னு விரும்புகிறேன். Wall of Jericho did not resist the divine sound of praise.
எரிகோவின் அலங்கம் தெய்வீக துதியின் சத்தத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. Come on, are you with me? கேட்டீங்களா சொன்னது? Wall of Jericho cannot resist the divine sound of praise. தெய்வீக துதியின் சத்தத்தை எரிகோவின் அலங்கம் ஒரு நாளும் எதிர்த்திட முடியாது. Apply it to your life. இது உங்க வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி பாருங்க. When you begin to praise and worship God, நீங்கள் உங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது no wall of Jericho can resist your sound of praise. எந்த எரிகோவின் அலங்கமும் உங்களுடைய துதியின் சத்தத்தை எதிர்த்து நிற்க முடியாது. It has to crumble down. அது நிச்சயமாய் தகர்ந்து விழுந்தாக வேண்டும். Amen. ஆமென். The Red Sea did not resist the divine command. சிவந்த சமுத்திரம் தெய்வீக கட்டளைக்கு எதிர்த்து நிற்க முடியாது. Hallelujah. Hallelujah. No Red Sea can stand before you when God goes before you. தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்லும் போது எந்த ஒரு சிவந்த சமுத்திரமும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. How many of you know God is speaking? பேசுகிறவர் தேவன்தான் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? Sister, brother, சகோதரனே சகோதரியே, I'm talking about the penetrating power of the presence of God. தேவ சமூகத்தினுடைய ஊடுருவுகிற வல்லமையை குறித்து அடியேன் பேசிக் கொண்டிருக்கிறேன். His penetrating power pushes past every persistent problem. விடாப்பிடியாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறதான ஒவ்வொரு பிரச்சனையையும் தேவனுடைய ஊடுருகிற வல்லமையானது தகர்த்து இடித்து தள்ளி போடுகிறது. You may probably feel that some problem of yours is very, very persistent. உங்களில் சில பேர் நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு பிரச்சனை விடாப்பிடியாம நீங்க மாட்டேன் அப்படியே நிலைத்திருக்கிறதே என்று உணர்கிறீங்க. You're saying, Lord, this one thing I'm struggling with, it's so persistent. நான் போராடி கொண்டிருக்கிற இந்த ஒரு காரியம் ஆண்டவரே என்னை விட்டு நீங்காம விடாப்பிடியா இருக்க ஆண்டவரே. This morning I'm urged by the Lord to tell you. இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்லும்படிக்கு கர்த்தரால் ஏவப்படுகிறேன். God's penetrating power will push past every persistent problem in your life and family. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்க மாட்டேன் என்று விடாப்பிடியா இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் தேவனுடைய ஊடுருவுகிற பிரசனத்தின் வல்லமை தகர்த்து வீழ்த்திவிடும். What resists man cannot resist God. மனிதனை எவைகளெல்லாம் எதிர்க்கின்றதோ அவைகள் தேவனை எதிர்க்க முடியவே முடியாது. Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I'm urged by the Lord to tell you. உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். The penetrating power shall go through your persistent problem and break it into pieces. ஊடுருவுகிறதான வல்லமையானது தேவ பிரசன்னமானது உங்களுடைய வாழ்க்கையில நான் போக மாட்டேன் என்று விடாப்பிடியா இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் தகர்த்து அந்த ஊடுருவுகிற வல்லமை செல்லும். How many of you want God to do that? தேவன் இதை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you want God to do that? தேவன் இதை செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? In your personal life, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, in your family, உங்க குடும்ப வாழ்க்கையில, in the lives of your children, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. how many of you want God to do that? தேவன் இதை செய்தா நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? Hallelujah. Hallelujah. If you want God to do that, தேவன் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் you must understand the principle of participation. பங்களிப்பதனுடைய கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Friend, you must understand the principle of participation. பங்களிப்பின் கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Although God breaks, தேவன் உடைத்தாலும் God's people must move forward. தேவ ஜனங்கள் முன்பாக சென்றாக வேண்டும். That is a principle of participation in your victory when God breaks something for you. உங்களுக்காக தேவன் ஒன்றை உடைக்கும் பொழுது அதிலே நீங்கள் இணைந்து சேர்ந்து பங்காற்றுகிற ஒரு பங்களிப்பின் கொள்கை ஒன்று இருக்கிறது. Amen. ஆமென். Hello, are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? God says, I will go before you and break the barrier. தேவன் சொல்கிறார் உங்களுக்கு முன்பதாக நான் சென்று தடைகளை உடைப்பேன். But you must walk forward. ஆனால் நீங்கள் முன்பாக நடக்க வேண்டும். Brother, you must go forward. சகோதரனே நீங்கள் முன்பாக நடக்க வேண்டும். Sister, you must make forward progression. சகோதரியே நீங்கள் முன்னேறி முன்பாக செல்ல வேண்டும். I want you to think for a moment. ஒரு சமயம் நீங்க யோசிக்கணும்னு விரும்புகிறேன். Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? Even if you are on the right track, நீங்கள் சரியான பாதையில் இருந்தாலும் you will get run over if you just sit there. அந்த பாதையிலே நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்களானால் உங்கள் மீது ஏறி போகப்படுவீர்கள். Right? Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Think of a railway track. ஒரு ரயில்வே ட்ராக்கை யோசித்து பாருங்க. Even if you are on the right track, சரியான ரயில்வே ட்ராக்ல நீங்க இருந்தா கூட you will get run over
If you just sit there, அந்த ரயில்வே ட்ராக்லயே நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த ரயில் உங்க மேல ஏறி போயிடும். you may be in the right direction. சரியான திசையில தான் நீங்க ஒருவேளை இருக்கலாம். What does God expect? தேவன் என்ன செய்யணும்னு விரும்புறாருங்க? It's not only being in the right direction, God wants you and me to move forward. சரியான திசையில் இருந்தால் மாத்திரமல்ல அந்த திசையில முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். I want you to understand something important. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். Look at that verse, key text. அந்த திறவுகோல் வசனத்தை பாருங்க. The breaker is come up before them. தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். They have broken up. அவர்கள் தடைகளை நீக்கி. They have broken up. அவர்கள் தடைகளை உடைத்து. How many of you understand the principle of participation? இங்கே பங்காளத்துவத்தினுடைய கோட்பாடு எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? Come on, are you with me? சொன்னதை கேட்டீங்களா? The breaker is come up before them. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறார். They have broken up. அவர்கள் தடைகளை நீக்கி. Divine breaking demands disciplined participation. ஒழுங்கான சீரான பங்களிப்பை தான் தெய்வீக உடைக்கப்படுதல் வலியுறுத்துகிறது. I want you to understand. Follow me. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். கவனியுங்கள். Imagine you are standing before a closed door. ஒரு அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறீங்க. Amen. Amen. A door may be unlocked, but unless you turn the handle, you remain outside. கதவு சாத்தி இருக்கிறது. Amen. பூட்டு திறக்கப்பட்டு கதவு சாத்தி இருக்கிறது. ஆமென். அந்த கதவை திறக்கணும்னா ஆமென் நீங்க அந்த ஹேண்ட்ல கைப்பிடியை திருப்பினாதான். ஆமென். Follow me. God is speaking to somebody. யாரோ ஒருவரிடத்திலே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கவனித்து God கேளுங்கள். says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, you are standing before a closed door. அதாவது அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கீங்க. But I have already unlocked it. ஆனால் ஏற்கனவே அதனுடைய பூட்டை நான் திறந்து விட்டேன். I have already unlocked it. அதனுடைய பூட்டை நான் ஏற்கனவே திறந்து விட்டேன். But I want you to turn the handle so that you can walk in. நீங்கள் உள்ளே செல்லும்படிக்கு அந்த கைப்பிடியை நீங்கள் தான் திருப்ப வேண்டும். I don't know to whom God is speaking. தேவன் யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. Sometimes you don't need the key. சில நேரத்தில் உங்களுக்கு சாவி தேவையில்லை. You just need to turn the handle. அந்த கைப்பிடியை திருப்பினால் போதும், அவ்வளவுதான். You just need to turn the handle. கைப்பிடியை திருப்பினால் போதும், அவ்வளவுதான். God is speaking to somebody. யாரோ ஒருவரிடத்தில் தேவன் பேசுகிறார். My child, என் பிள்ளையே, today you are standing before a closed door. இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறீங்க. I have already unlocked it. ஏற்கனவே அந்த பூட்டை திறந்து விட்டேன். But I want you to turn the handle so that you can walk in. நீங்கள் கைப்பிடியை திறந்து அதற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். If you don't turn the handle, you'll be standing outside. கைப்பிடியை நீங்கள் திறக்காவிட்டால் நீங்கள் வெளியே தான் நின்று கொண்டிருப்பீர்கள். God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு தேவன் பேசுகிறார். Breakthrough requires faith expressed in bold action. விசுவாசமானது தைரியமான செயல்முறையிலே வெளிப்படுவதனால் தான் அங்க பெரிய விடுதலையே உண்டாகிறது. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Breakthrough requires faith expressed in bold action. விசுவாசமானது தைரியமான செயல்கள் மூலமாக வெளிப்படுவதனால் மட்டும்தான் அங்கே திருப்புமுனை விடுதலையானது உண்டாகிறது. I'm urged by the Lord to prophesy today. இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லும்படிக்கு கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். Listen, this month, இந்த மாதத்திலே கவனியுங்கள். every obstruction will be overturned. எல்லா தடைகளும் தலைகீழாக்கப்படும். Every opposition will be overruled. ஒவ்வொரு எதிர்ப்பும் நிராகரிக்கப்படும். Hallelujah. Hallelujah. Every obstacle will be obliterated. ஒவ்வொரு இடையூறும் முற்றிலுமாய் அழிக்கப்படும். Hallelujah. Hallelujah. God is speaking. தேவன் பேசுகிறார். Sister, brother, God is speaking. சகோதரியே, சகோதரனே, தேவன் பேசுகிறார். Did you hear God speak today? தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பேசுறதை கேட்டீங்களா? The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, every obstruction will be overturned. ஒவ்வொரு தடையும் கவிழ்க்கப்படும், தலைகீழாக்கப்படும். Every opposition will be overruled. ஒவ்வொரு எதிர்ப்பும் மீறப்படும். Amen. Amen. And every obstacle will be obliterated. ஒவ்வொரு இடையூறும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. I want you to think. நீங்கள் சிந்திக்கணும்னு விரும்புகிறேன். Think of the people of Israel coming out of Egypt. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரதை யோசித்து பாருங்க. In the beginning, அந்த துவக்கத்திலே
The breaking presence of God made way for them through the Red Sea. சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக தேவனுடைய தடைகளை உடைக்கிற பிரசனமானது ஒரு வழியை உண்டாக்கியது. That's the beginning of the journey of the people of Israel. இஸ்ரேல் மக்களுடைய பிரயாணத்தினுடைய துவக்கம் அதுதான். In the beginning, துவக்கத்திலே the breaking presence of God made way for them through the Red Sea. சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக தேவனுடைய ஊடுருவுகிற பிரசனத்தின் வல்லமையானது ஒரு வழியை அவர்களுக்கு உண்டாக்கியது. At the end of the journey, அந்த பிரயாணத்தின் முடிவிலே when they stood before River Jordan, அந்த யோர்தான் நதிக்கு முன்பதாக நின்றபோது again the same breaking presence of God made a way for them through the overflowing River Jordan. அதே தேவனுடைய ஊடுருவி செல்கிறதான பிரசன்னமானது பிரவாகித்து வருகிற யோர்தான் நதியை பிளந்து அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கியது. The breaking presence of God will make a way for you supernaturally this month. இந்த மாதத்திலே தேவனுடைய உடைக்கிற ஊடுருவி செல்கிற தேவ பிரசனம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கி தரும். Hallelujah. அல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். The breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். Nothing can stand before this breaking presence of God. தேவனுடைய உடைக்கின்ற இந்த பிரசனத்துக்கு விரோதமாய் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. No obstacle. எந்த தடையும் முடியாது. No barrier. எந்த இடையூறும் முடியாது. No impediment. எந்த ஒரு தடங்களும் இருக்காது. Can stand before the breaking presence of God. தேவனுடைய உடைக்கிற இந்த சமூகத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. More powerful than a dynamite. ஒரு டைனமைட்டை விட அதிக வல்லமை வாய்ந்தது. Hallelujah. அல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Can you imagine God splitting the rock in the wilderness for the people to drink water? தேவ ஜனங்கள் வனாந்திரத்திலே தண்ணீரை குடிக்கும்படிக்கு தேவன் கற்பாறையை பிளக்கிறதை சற்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. Breaking presence. உடைக்கின்ற பிரசன்னம். Hallelujah. அல்லேலூயா. The breaking presence of God broke that rock that day for the people to drink water. தேவ ஜனங்கள் அன்றைக்கு தண்ணீரை குடிக்கும்படிக்கு தேவனுடைய உடைக்கின்ற பிரசன்னம் அந்த கண்மலையை பிளந்தது. Hallelujah. அல்லேலூயா. Lord says, for your sake, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே உங்கள் நிமித்தம் I will come in and break your barrier. நான் வந்து உங்கள் தடைகளை உடைப்பேன். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Church, if you believe, you shall see the glory of God. சபையாரே, நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்பீர்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Secondly,